வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு தொப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கேட்டை நட்சத்திரம் மூத்தவருக்கு ஆகாது என்கிறார்களே, அது உண்மையா என்று பார்ப்போம். பொதுவாகவே கேட்டை நட்சத்திரம் மூத்தவருக்கு ஆகாது, விசாக நட்சத்திரம் இளையவருக்கு ஆகாது, மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, ஆயிலி நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று சில கருத்துக்கள் எல்லாம் ஜோதிடத்தில் உலாவுகின்றன. இதனால் பல நல்ல திருமணங்கள் எல்லாம் நின்று விடுவதை நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் எந்த தர்க்கவாதத்திலும் பிடிபடாத விஷயம் இந்த கருத்துக்கள். இதன் காரண காரியங்கள் கொடுக்கப்படவில்லை. கேட்டை நட்சத்திரம் உள்ள ஒரு ஜாதகம் எப்படி மூத்தவர் ஆயுளை போக்கும்? அப்படியானால் அந்த மூத்தவனுடைய தனிப்பட்ட ஜாதகம் வேலை செய்வதில்லையா? அது வேலை செய்வதை கேட்டை நட்சத்திரம் தடுக்கிறதா? எப்படி தடுக்கிறது என்பதை குறித்தெல்லாம் யாரும் கவனத்தில் கொள்வதில்லை. அதாவது எந்த ஒரு ஜாதகத்தினுடைய பலாபலன்களையும் தனிப்பட்ட ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக தீர்மானித்து விடுவதில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதே போலவே தனிப்பட்ட கிரகங்களும் தீர்மானித்து விடுவதில்லை. இதை தெரிந்து கொள்ளாமல் கேட்டை நட்சத்திரம் மூத்தவருக்கு ஆகாது என்று சொல்வது எந்த விதத்திலும் பொருந்தாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு ஜாதகத்தை ஏற்றுக்கொள்வதோ தள்ளுவதோ சரியான ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாக இருக்க முடியாது. எத்தனையோ குடும்பங்களில் கேட்டை நட்சத்திரம் அல்லாத நட்சத்திரத்தில் பெண் எடுத்திருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் மூத்தவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவருடைய தனிப்பட்ட ஜாதக குணாம்சமே தவிர இந்த கேட்டை நட்சத்திரம் அல்ல. ஆனாலும் கூட நாம் எதேச்சையாக ஏதேனும் நடந்தால் கூட அது கேட்டை நட்சத்திரத்தில் தான் நடந்தது என்று நினைக்கும்படி ஆகிவிட்டது. என்ன செய்வது? அதாவது இதற்கு காரணம் என்னவென்றால் அச்சம்தான் காரணம். இந்த அச்சம் பரம்பரையாக வழி வழியாக விதைக்கப்பட்டதால் பல ஜோதிடர்கள் கேட்டை நட்சத்திரம் என்றாலே வம்பு என்று சொல்லிவிடுகிறார்கள். இதனால் திருமணம் ஆக வேண்டிய ஜாதகம் திருமணம் ஆகாமல் போய்விடுகிறது. இரண்டாவது, அது மிக நல்லவனாக இருந்தாலும் கூட தேவையில்லாமல் நாம் அதை தள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதில் ஜோதிடர்களின் பொறுப்பு அதிகம். சரி, இப்படிப்பட்ட பிரச்சனையை எப்படி கையாளுது என்று பார்த்தால், தேவைப்பட்டால் கேட்டை நட்சத்திரம் பெண் வருகின்ற பொழுது மாப்பிள்ளை அண்ணன் ஜாதகத்தை கொண்டு வர செய்து தசாபுத்தி பலன்களை கணக்கிட்டு அவருடைய ஆயுள் எப்படி இருக்குது என்று பார்த்து, பிறகு அப்படிப்பட்ட கேட்டை நட்சத்திரம் கொண்ட பெண் எடுத்த மாப்பிள்ளையினுடைய மூத்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடிய பல ஜாதகங்களை பார்த்து இணைக்கலாம். எந்த பரிசீலனையும் இல்லாமல் பார்த்த உடனேயே கேட்டை நட்சத்திரத்தை தூக்கி தூரப்போடு என்று சொல்வது கண்டிப்பாக ஏற்படுவதல்ல. நன்றி, வணக்கம்.